ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேமஸா கொண்டு வந்த $100K H-1B நியூ ஃபைலிங்க்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னு ஒரு சர்டன் சிச்சுவேஷனுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலிங் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ரூலிங் வந்து போன வாரம் கிட்ட வந்து ஒரு ஜட்ஜ் வந்து வெக்கேட் பண்ணிட்டார். இல்ல இது செல்லுபடி ஆகாதுன்னு. இப்ப அந்த வெக்கேட் பண்ண அந்த ஆர்டருக்கு இப்போ வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. ஸோ இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம தனி மேரி கென்னடி கூட நம்ம வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கோம். அவங்க கிட்ட இத பத்தி என்னென்ன இதோட என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இத பத்தி வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, நம்ம போன ஒரு வீடியோல சொல்லியிருந்த மாதிரி, அந்த 100,000 ரூல் வந்து டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லிட்டு ஒரு மேசச்சூசெட்ஸோட ஜட்ஜ் வந்து அத வெக்கேட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க அப்போ பார்க்கும்போதே யுஎஸ்சிஐஎஸ் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, "வி ஆர் கோயிங் டு பி அப்பீலிங் இம்மீடியட்லி" அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதோடு சேர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இப்போ கோர்ட் ஆர்டர ரெஸ்பெக்ட் பண்ணி, இந்த 100,000 ஃபீஸ் வந்து கான்சுலேட் அப்ரூவலா இருந்தாலும், நாங்க இப்போதைக்கு தட்ஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீன்ஸ் 100,000 ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரில இருந்தாலும், இது தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டே அப்படின்னு அதே ஜட்ஜ் எந்த ரூலிங்ஸ் ஜூன் 8ல குடுத்தாரோ, அதே ஜட்ஜ் வந்து இவங்களுக்கு கவர்மெண்ட்க்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டே குடுத்துருக்காரு. எப்படின்னா, அது வந்து மெரிட்ஸ்ல தான் த டிசிஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் த மெரிட்ஸ் ஈவன் த ஜூன் 8த். இப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டே பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, அவங்க சொல்றாங்க, சரி நீங்க வந்து அடுத்த லெவல் ஆஃப் கோர்ட் இருக்குங்களா, அந்த ஹைரார்க்கில பார்க்கும்போது, அப்போ அந்த சர்க்யூட் கோர்ட், ஃபர்ஸ்ட் சர்க்யூட் கோர்ட்ல போயிட்டு, அப்பீல்ஸ் கோர்ட்ல போயிட்டு நீ வந்து அந்த டிசிஷனை வாங்கிக்கோங்க. ஸோ வாட் எவர் த கோர்ட் டிசைட்ஸ் தென் யூ கோ வித் இட். அது வரைக்கும் நாங்கள் உனக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டே கொடுக்குறேன்னு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 18th வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்படியே. ஸோ அதுக்குள்ளார த கவர்மெண்ட் ஹேஸ் டு கெட் அ டிசிஷன் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சர்க்யூட் கோர்ட் ஆஃப் அப்பீல். அது வந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ என்ன இதில் வந்து இப்போ நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரி இருக்கிறவங்க வந்து பெருசா அவங்களுக்கு தான் இது பெனிஃபிட்டா இருக்க போகுது. ஏன்னா இங்க வித்தின் கண்ட்ரில வந்து ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இப்போ H-1Bல இருக்கிறவங்க அதெல்லாம் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அவுட் ஆஃப் கண்ட்ரில இருக்கிறவங்க தான் என்னன்னா, இப்போ ஒரு வேளை அங்க போயிருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓ! இது ஒரு ஆப்ஷனா இருந்தது. நமக்கு ஒரு ஆஃபர் இருந்ததுன்னா நம்ம ஃபைல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அத விட பெருசு என்னன்னா, இப்ப இந்த லாட்டரில H-1B லாட்டரில வந்து ஜூன் 30த்தோட லாஸ்ட் டே ஆஃப் ஃபைலிங் முடியுது இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் பண்ணா மட்டும் தான் அந்த 100,000 ஃபீஸ் இல்ல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ வந்து அவங்களுக்கு தான் இப்போ ஒரு பெரிய கன்ஃப்யூஷன். இவங்க வந்து ஒரு வேள ஸ்டெம் ஓபிடில இருப்பாங்க, ஓபிடில இருப்பாங்க. இந்த அந்த டைம் பீரியட அவங்க யூஸ் பண்ணிட்டு அப்புறம் கூட இங்க வரலாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இது ஒரு பெரிய பாதிப்பு. இதுவரைக்கும் பெருசுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா அந்த 100,000 இல்லன்றது ஒரு பெரிய ரிலீஃப். இப்போ அது திரும்பவும் அப்ளிகபிளா இருக்கா? இல்லையா? அப்படின்றது வந்து ஒரு குவெஸ்ஷனபிள் பிளேஸா இருக்கு. அதுக்கு எப்போ நமக்கு முடிவு வரும்னா, ஜூன் 18th. ஓகே. இப்போ ஜூன் 18th வரைக்கும் இது வந்து ஸ்டேல இருக்கா? இல்ல இல்லையா? இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அ அ ஆமா. ஆக்சுவலா வந்து இது வந்து இப்போ இது பெரிய குவெஸ்டின், பெரிய கன்ஃப்யூஷன் தான் இது. ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு H-1B ஃபைல் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து அப்போ கான்சுலேட் அப்ரூவலா சூஸ் பண்ணும்போது, எங்களுக்கு நான் பிராக்டிகலா சொல்றேன். ஸோ இந்த இந்த ப்ரொக்ளமேஷன் வந்து எஃபெக்டிவா இருக்கும்போது, நீங்க அதில சூஸ் பண்ணீங்கனாலும், உங்களுக்கு வந்து அந்த 100,000 ஃபீஸ நீங்க பே பண்ணாம யூ கான்ட் சப்மிட் இட். அதுதான் ரெக்கமெண்ட் ஃபார் அ ஃபைலிங். ஸோ இப்போ என்னன்னா, இந்த 8த் அப்போ வந்து என்ன சொன்னாங்க கவர்மெண்ட் வந்து, நீங்க வந்து இந்த 100,000 ஃபீஸ வந்து நாங்க எங்களுக்கு பிடிக்காத விஷயம். ஆனா நாங்க வந்து தட்ஸ் ஓகே. நான் உங்கள வெயிட் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்பயும் அது அப்படிதான் இருக்க போது. டில் ஒரு டிசிஷன் வர வரைக்கும்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து நாங்க இன்னும் ட்ரை பண்ணியெல்லாம் பார்க்கல. பட் தென் லுக்ஸ் லைக் இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கிறதுனால, ஸோ நீங்க வந்து யூ நீட் டு வெயிட். இந்த ஜூன் 18th வரைக்கும் நம்ம வந்து ஃபைல் பண்ணாம இருக்கிறது நல்லது. 2 ரீசன் சொல்றேன் நானு.
வந்து நாங்க வந்து அந்த செப்டம்பர்ல வந்தபோது, எஃபெக்டிவா இருக்கும்போது, அக்டோபர்ல தான் நமக்கு முடிவு வந்தது இல்லைங்களா? தெரிஞ்சது இதுதான் டீட்டெயில்ஸ்ன்னு. ஸோ அதுக்கு நடுவுல ஒரு பெட்டிஷன் வந்து நாங்க ஃபைல் பண்ணியிருந்தோம். அந்த டைம்ல அது அக்செப்ட் ஆயிருந்தது. பட் என்ன ஆச்சுன்னா, அந்த கிளாரிஃபிகேஷன் குடுக்கும்போது, இவங்களுக்கும் அந்த ஃபீட் பண்ணியிருக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும்போது, அவங்க ஆர்எஃப்இயா எங்களுக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஒருவேளை இப்ப நீங்க நம்ம சொல்ற ஃபீஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து நமக்கு இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும், திரும்ப கோர்ட் ரிவர்ஸ் ஆகும்போது டெஃபினட்டா வந்து திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் கோயிங் டூ பி அப்ளிகபிள் டூ யூன்னு அவங்க சொல்றதுக்கு வந்து டைம் எடுக்காது. இட்ஸ் இன் அ வெரி கன்ஃப்யூஸ் ஸ்டேட்டுங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம வந்து ஆல் தட் வி கேன் சே இஸ் லைக் டு வெயிட் டில் ஜூன் 18th. இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. ஜூன் 30th வரைக்கும் நாள் இருக்கு. ஸோ அதுக்குள்ளார என்ன டிசிஷன் வருதோ அத வந்து ஃபாலோ பண்ண சொல்லணும். இப்போ யாராவது வந்து உடனே ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது உங்களோட ரெக்கமெண்டேஷனா இருக்கு இப்போதைக்கு. கரெக்ட். டெஃபினட்டா. ஏன்னா இது வந்து இப்போ வந்து எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வந்து தே ஆர் ஆல் நாட் லைக் ஒரு பெரிய ஈவன் H1B மேட்டர்ஸ் ஃபார் தெம். இப்ப எம்ப்ளாயர் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபீஸுமே லெட் இட் பி ஒரு 3000 ஆவரேஜ் ஃபீஸ்லேருந்து ஏன்னா 4000 அப்ளிகபிள் எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு 6000, 7000 ஃபீஸ் வரைக்குமே ஒரு பெட்டிஷனுக்குமே இட் மேட்டர்ஸ் அ லாட் ஃபார் அன் எம்ப்ளாயி. இப்போ நீங்க அந்த ஃபீஸும் இல்லாம 100,000 ஃபீஸ்ன்னு வரும்போது, அதுக்கு வந்து ஒருவேளை இத பண்ணிட்டாங்க. இத இல்லன்னு அப்படின்ற ஒரு கேட்டகரியில ஃபைல் பண்ணிட்டாலும், நீங்க திரும்ப வந்து இந்த ஃபீஸ் இருக்கு. நீ ஃபைல் பண்ணு. இல்லன்னா உன்னோட பெட்டிஷன் இஸ் கோயிங் டூ பி டினைடுன்னா, இட்ஸ் அ வே லைக் நாட் ஒன்லி 100,000 ஃபீஸ் மட்டும் இல்ல. இந்த பெட்டிஷனோட வேலிடிட்டியுமே உங்களுக்கு குவெஸ்டனபிளா தானே இருக்கு. ஸோ அதனால இட்ஸ் பெட்டர் லைக் வந்து இன்னும் ஃபார்ச்சுனேட்லி 30ஆம் தேதி வரைக்குமாவது அட்லீஸ்ட் டைம் இருக்கு. ஃபைலிங் பண்றவங்களுக்கு. ஸோ தட் தே கேன் வெயிட் ஃபார் அ வீக் அண்ட் தென் டூ இட். ஓகே. இப்போ ஜூன் 18th வரைக்கும் யுஎஸ்ஏஎஸ் வந்து அப்பீல்ஸ் கோர்ட்ல அவங்க வந்து ஒரு டெசிஷன் வாங்கலன்னா, தென் இட் வில் அந்த ஸ்டே ஆர்டர் வந்து அந்த வெக்கேட் ஆன ஆர்டர் வந்து இதுலயே இருக்கு. ஆமா கரெக்ட். ஓகேங்களா. ஸோ எனக்கு புரியுது. நான் சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் ஆக்காதீங்க. நீங்க வித்தின் யுஎஸ்ல இருக்கீங்களா? உங்களோட H1B இருக்கா? ஃபைலா இருக்கா? இல்ல அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் டிஸ்டர்ப் ஆக போறதில்ல. ஸோ இந்த நியூ H1Bல இதுவரைக்கும் நீங்க சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஃபைல் பண்ணலாம், பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, அத மட்டும் நீங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு டிசைட் பண்ணுங்க. இப்ப நம்ம ஆஃபீஸ்லயே அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா வந்து வி நீட் டூ வெயிட் ஆன் இட். நாங்க எதுவுமே லைக் மூவ் ஃபார்வர்ட் பண்ண போறதில்ல. பிகாஸ் வி வாண்ட் டு நோ லைக் இத வந்து வரைக்கும் வெயிட் பண்ணின்னு ஒரு 3, 4 நாள் தானே வெயிட் பண்ணிடுவோம். வில் கனெக்ட் பேக்குங்க. கண்டிப்பா 18க்கு அப்புறமா நம்ம டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ எதுவா இருந்தாலும் ஜூன் 18க்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஏது அப்படின்னு தெரிய வரும். அண்ட் அப்போ வந்து திருப்பி நம்ம ஒரு அப்டேட் வந்து குடுக்கலாம். இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸ்ல இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்கு. ரொம்ப நன்றி மேடம். தேங்க் யூ. தேங்க் யூங்க. பார்க்கலாம். தேங்க் யூ. பை. ஷூர்.